Hi, welcome to Nithila's Kitchen. இன்னைக்கு Nithila's Kitchenல பார்க்க போறது ராகி லட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜாகரி சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு நல்லா பொடி பண்ண வெல்லத்தை எடுத்துர்க்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம்னா 2 கப் அளவுக்கு ராகி மாவு இதான் அளவு. 2 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம். இப்போ இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத வந்து சிம்ல வச்சிருங்க. இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அடுத்து இன்னொரு pan எடுத்துக்கோங்க. அதுல வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நல்லா உடைச்சு வச்சுக்கோங்க. பாதி பாதியா. இப்போ இத நல்லா வறுத்துடலாம் பொன்னிறமா ஆகுற வரைக்கும். இப்போ இத தனியா எடுத்து வச்சிருங்க. வச்சிட்டு அதே panல இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க ராகி மாவை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இத நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் சிம்லயே வச்சு இத வறுத்துருங்க. மாவு வந்து கரிஞ்சிர கூடாது. கரிஞ்சிராம பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் இப்போ வந்து மாவு ரெடி ஆயாச்சு. அடுத்து இப்போ பாத்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரஞ்சிடுச்சு. அவ்வளவுதான் இப்போ இத வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டோம்னா அதுல இருக்க தூசெல்லாம் வந்து போய்டும். இப்போ வந்து நம்ம வறுத்த மாவை வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நெய் வந்து உருக்கி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெல்லம் தண்ணி அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதல சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதல இன்னும் கொஞ்சம் வெல்லம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு. இப்போ இதல வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க பிடிக்கும்போது அது உடைஞ்சிராம வரணும். அதான் கரெக்ட்டான பதம். இந்த மாதிரி ரவுண்டா நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ வந்து நம்ம ராகி லட்டுலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.